17 வருஷம் ஆச்சு இந்த போர் போட்டு. எத்தனை நாளில் தண்ணி வந்துச்சு? 400 அடி இல்லைங்க. 400 அடி தான். முதல்ல வந்து 270 அடிங்க. சரி. அப்புறம் அடுத்து 400 அடிங்க, 2வது பட்டா. சரி. அதோட ஓட்ட முடியல கட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி தண்ணி தீர்ந்து போச்சுங்க. சரி. மறுபடியும் ஓட்ட சொல்லி ஏர் வாங்கிச்சுங்க. ஏர் வாங்க பழையபடி அவன் ஒரு 100 அடி ஓட்டிட்டு அதோட அவன் போயிட்டான். நீங்கள் போர் ஓட்டாமலே தன்னால் போர்லேருந்து வெளியே வழிஞ்சுதா? அந்த அளவுக்கு வளமாக இருந்த நேரம் இப்போ ஏன் குறைஞ்சி போச்சு? நீர் மட்டும் இல்லை. ஏங்க நீர் வாங்க நீர் மட்டும் ஏன் குறையுது? நமக்கு நிலத்தடி நீர்னு என்னது? மழை பெய்யணும். மழை பெஞ்சா தான் நிலத்தடி நீர் கூடும். நம்ம உறிஞ்சிக்கிட்டே இருந்து மழையே பெய்யலைன்னா அது வறண்டு தான் போவோம். நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, சம்பாத்தியம் பண்ணலை அப்படின்னா என்னாச்சு? இருப்பு குறையுது, இல்லாமல் தானே போவோம். அதே மாதிரி தான் என்ன, நிறைய மழை பெய்யணும் அப்படின்னா தான். ஸோ நல்லா ஓடிக்கிட்டு இருந்த போகிற இப்போ தண்ணி இல்லைன்னு என்ன அர்த்தம்? மிக கடுமையான வறட்சி, மழை இல்லைன்னு அர்த்தம். எத்தனை ஆண்டுகளாக மழை இல்லை? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மே மாதம் வரைக்கும் காணப்படும் நிலத்தடி நீர் வளம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் வரை காணாமல் போய்விடும். இது வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த வருடம் மிக கொடூரமான எல்நினோ காரணமாக மிக கொடூரமான வறட்சி நிலவுகிறது. அதற்காக எவ்வளோதான் பூமியை தொலைத்து ஆழமாக போர்வப்பட்டாலும் நிலத்தடி நீர் வளம் கிடைத்து விடாது. அப்படி சில இடங்களில் அரிதாக, சில இடங்களில் மட்டுமே இதுவரை தொலைக்கப்படாத ஆழமான கண்டறியப்படாத நிலத்தடி நீர் வளத்தை கண்டறிந்து இப்போது இன்றைய வறட்சியை சமாளிக்க அது கை கொடுக்குமாறு நிலத்தடி நீர் வளம் கண்டறியப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பகுதிகளில் இல்லை, இந்த மாதிரி நிலத்தடி நீர் வளமே இல்லாமல் வறண்டு போய் தான் காணப்படுகிறது. உள்ளது உள்ளபடி உணர்ந்து நிலத்தடி நீர் வளம் இருந்தால் மட்டுமே அதில் போர்வெல் போடணும். உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்வோம், வெற்றி காண்போம். நிலத்தடி நீர் வளம் இருந்தால் மட்டுமே போர்வெல் போட்டு வெற்றி காண்போம்.